வீடியோவை வழங்குவோர் B-Roll Studios Private Limited. இணைந்து வழங்குவோர் AMA Biryani Suppliers வேலூர். पटलोंगा एक ले लगा भाई। இப்போ நம்ம வேலூரில் இருக்கோம். ஓகே, வேலூர் என்னென்னலாம் ஃபேமஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். வேலூர் அப்படின்னாலே வேலூர் கோட்டை ஞாபகம் வரும். அடுத்தது சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இங்கே வந்து ஒரு பெரிய அரபிக் கல்லூரி இருக்குது, வேலூர் பாஹியாத்து சாலியாத் அரபிக் கல்லூரி. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கல்லூரி, ரொம்ப முக்கியமான ஒரு அரபிக் கல்லூரி. ஸோ அந்த கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கிற கிச்சன் தான் இது, இந்த மசூதியில் இருக்கிற கிச்சன். இது வந்து ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா, கட்டியக்காரன் புகழ் வேலூர் பாஷா பாய் 6 செம்பு பாத்திரத்தில் 125 கிலோ பிரியாணி இன்றைக்கி செய்கிறார், ஒரு மேரேஜுக்காக செய்கிறாரு. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம ஷூட் பண்ண வந்திருக்கிறோம். நம்ம பாஷா பாய் பிரியாணி வாசம் கமன்னு வருது. உள்ளே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பெரிய தர்பார் மாதிரி இருக்குது, இங்கே அரண்மனை தர்பாருடைய கேட்டு மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ நான் அங்கே போய் கேட்டை திறக்க போகிறேன். திறந்த உடனே நம்ம பாஷா பாய் பிரியாணி ஃபேக்ட்ரி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேட் தான் பாஷா பாய் உள்ள கமகமான வாசனையோட பிரியாணி செஞ்சுட்டு இருக்கிற இடம். ஓகே, பார்க்கலாமா? வாங்க, கட்டியக்காரன் சேனலுக்கு இன்றைக்கி வேலூரில் ப்ரோக்ராம் எடுக்கிறோம். பாக்கெட் மசூதி அஜிஜியா மண்டபம் நம்ம செம்பு டெக்ஸ்டைல பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் மொத்தமாக கிளியராக உங்களுக்கு காமிக்கிறோம், பார்க்கலாம். நீங்கள் ஒரு 10-15 வருஷமாக பார்த்துன்னு இருக்கிறேன். ஆனால் வந்து நல்லா செய்கிறாரு, எல்லாரும் சொல்கிற மாதிரி செஞ்சு கொடுக்குறாரு. அவங்க வந்து ஆர்டர் நம்ம நிறையா கொடுத்துன்னு தான் இருக்கிறோம். அவருக்கு திருப்தியாக இருக்குது, நல்லா செஞ்சு கொடுக்குறாரு, சொல்கிற மாதிரி செய்கிறாரு. அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் தான் நம்ம செஞ்சுன்னுக்கிறோம். இப்போ 125 கிலோ அரிசி செய்கிறோம். நம்ம டோட்டல் 1000 பேர் சாப்பிட்ற மாதிரி அளவு செஞ்சுன்னுக்கிறோம். இங்கே இப்போ வந்து 125 கிலோ அரிசி 6 செம்பு டெக்ஸ்டால செய்கிறோம். நம்ம இப்போது 21 கிலோ 21 கிலோ அந்த மாதிரி பிரித்து போடுறதுனால 6 டெக்ஸ்டா. எண்ணெய் 4 கிலோ ஒரு செட்டிக்கு. எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ தீ கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை ஆரம்பிக்கணும். பட்டை 25 கிராம், ஏலக்காய் 25 கிராம், லவங்கம் 20 கிராம், பட்டலவங்க एक ले लगा भाई. எண்ணெய் காஞ்சிச்சு. பட்டலவங்க போட்டோடனே இந்த மாதிரி வெடியும், டக்குன்னு போட்டு விடணும். ஒரு டேக்ஸாக்கு 7 கிலோ ஆனியன். அதான் இது செம்பு டேஸில் போட்டிங்கனால உங்களுக்கு வந்து மாமூலாக நம்ம அலுமினியம் டப்பர் மாதிரி கலரெல்லாம் மாறும். இதில் வந்து நல்லா கொஞ்சம் லேட் ஆகும் சூடாகிறதுக்கு. சூடு ஏறிச்சுனாக்கா குயிக்காக வேலை முடியும் இந்த டப்பரை பொறுத்த வரைக்கும். அரிசி 125 கிலோ. இப்போ அரிசி வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஊற வைக்க போகிறோம். நம்ம வெங்காயம் போட்டோடனே இங்கே வந்து அரிசி கழுவிடணும். 20 நிமிஷம் ஊறினா போதும் நம்மளுக்கு. இப்போ
இப்போ நம்ம வந்து சென்னையிலலாம் நிறைய ப்ரோக்ராம் செஞ்சு பார்த்துருப்பீங்க. அலுமினியம் டபராவில் பார்த்துருப்பீங்க. பாஸ்மதி செய்கிறது, ஜீரக சம்பா செய்கிறது எல்லாமே பார்த்துருப்பேன். ஆனால் வேலூரில் நம்ம செம்பு டெக்ஸ்டைல ப்ரோக்ராம் செஞ்சுன்னுக்குறோம். நீங்கள் பார்க்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அலுமினியம் டபராவோட நம்ம செம்பு டெக்ஸ்டைல நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு குறைஞ்சது உங்களுக்கு வந்து 12 5 மணி நேரத்துக்கு மேலே சூடு நிற்கும். அது வந்து டோட்டல் வந்து 7 மணி நேரம் தான் அலுமினியம் டபரா கம்மியாகிடும். இது வந்து இன்றைக்கி மத்தியானம் செஞ்சுட்டாலும் நாளைக்கு காற்றுல ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு சூடு அப்படியே இருக்கும், குறையாது உங்களுக்கு. எல்லாம் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் கூட இப்போ தான் அதே மாதிரி தான். இப்போ அலுமினியம் டபராலாம் இப்போ தான் வந்தது உங்களுக்கு. அதுக்கு முன்னாடிலாம் செம்பு டெக்ஸா தான். இஞ்சி பூண்டு ஒரு டெக்ஸாக்கு 2 கிலோ இஞ்சி, 2 கிலோ பூண்டு. மிளகாத்தூள் 225 கிராம் 225 கிராம் 6 டெக்ஸாக்கும் போட்டுக்கிறோம். நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்க்கும்போது நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் செய்கிறது செய்முறையெல்லாம். இப்போ வெங்காயம் கோல்டு கலருக்கு வந்துச்சு. இப்போ இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் அதில் உங்களுக்கு அளவு சொல்லிக்கிறேன். 2 கிலோ 225 கிராம் மிளகாத்தூள் அளவை. மட்டன் 25 கிலோ ஒரு டேக்ஸாக்கு. தக்காளி 5 கிலோ, கொத்தமல்லி 2.5 கட்டு, தயிர் 2 லிட்டரு, பச்சை மிளகா 200 கிராம், மொத்தம் 6 டெக்ஸா. இப்போ போடுறோம். தக்காளி 5 கிலோ, தயிர் 2 லிட்டரு, கொத்தமல்லி 2 கட்டு, புதினா 2 கட்டு, பச்சை மிளகா 1/4 கிலோ, தயிர் சொல்லிட்டாங்கண்ணா. ஓகே, அவ்வளோதான். இப்போ ஒரு டெக்ஸாக்கு தண்ணி 7 லிட்டர் தண்ணி. ஒரு டெக்ஸாக்கு 1/2 கிலோ உப்பு ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு போடணும். ரெடி ஆகிடும். பதினஞ்சு பழம் ஒரு டேக்ஸாக்கு நான் போட்டுனுக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம். அதாவது கறி வெந்துட்டு பிறகு தான் போடணும். அதுக்கு கறி வேகிறதுக்கு முன்னால் போட்டாக்கா கறி சீக்கிரமாக வேகாது உங்களுக்கு. அரிசி 2.5 கிலோ உப்பு, 60 கிலோ 65 கிலோ அரிசி இல்லை. இன்னும் 3 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. அரிசி போட வேண்டியதுதான். ரெடி ஆகிடுச்சு. அரிசி எடுக்க வேண்டியதுதான்.
இப்போ அரிசி போட்டாச்சு, தம் போட்டுன்னுக்குறோம். தம் போட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு திருப்பணும் நம்ம. ஓகே, இப்போ 3 மூடி இருக்கிறோம். 20 நிமிஷம் டைமிங். நெருப்பு இப்போ போடணும். இப்போ நம்ம துணி போட்டு தம் போடுறதுனால அலுமினியம் டபராவும் சரி, செம்பு டெக்ஸாவும் சரி, எல்லாம் ரெண்டுத்துக்கும் இந்த மாதிரி போட்டோன்னா 20 நிமிஷம் உள்ளே இருக்கிற இது தம் ஆகிட்டு நல்லா க்ளீனாக ஆகிடும் உங்களுக்கு. ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடு நான் திருப்ப போகிறேன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, இறக்கலாம் கீழே. ஜீரக் சம்பா பிரியாணி இது, நீங்கள் பார்க்கலாம். ஜீரக் சம்பா ரெடி ஆயிடுச்சு. ஜீரக் சம்பா பிரியாணி போட்டு நம்ம இங்கே செஞ்சிருக்கோம். நீங்கள் சாப்பிட்டுட்டு கட்டியக்காரன் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்